எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் அப்படின்ற டெசர்ட் சம்மர் சீசனில் மட்டும் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் எல்லா டைம்லேயும் பிடிக்கிற ஒரு பாப்புலரான டெசர்ட்டாக இருக்குது. சரி, அதுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஐஸ்கிரீம் பற்றின ஹிஸ்ட்ரியை தான் கொஞ்சம் ப்ரீஃபாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஐஸ்கிரீம் முதல்ல AD 618 சைனீஸ் தான் பாலை உறைய வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக பர்ஷியா, இத்தாலி, ஃப்ரான்ஸ், US அப்படின்னு சொல்லி படிப்படியாக அது உலக நாடுகளுக்கு தெரிய வருது. அதுவுமே இப்போ இத்தாலி அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூரோப்புக்கு மார்க்கோ போலோ ட்ராவல் பண்ணும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை இத்தாலியில் ப்ரமோட் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராவலர்ஸும் ஒவ்வொரு நாட்டில் போய் ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த ஐஸ்கிரீம் பரிணாம வளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் அப்படின்றத பண்டைய காலத்தில் எப்படின்னா, திருவிழாக்கள்லையோ இல்லை ராஜாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற ஒரு டிஷ்ஷாக இருந்தது. இப்போ மாடர்ன் டே மாதிரி அப்போ கிடையாது. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீமை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக பேர் வச்சு அழைப்பாங்க. உதாரணத்துக்கு இட்டாலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜில்லெட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் கேக்காவோ ஃபலோடாவோ மில்க் ஷேக்காவோ மாறியிருக்கு அப்படின்னா, இதுவுமே பண்டைய காலத்திலேருந்து இருக்கிற ஒரு வழக்கம்தான். நம்ம இந்தியாவில் குல்ஃபி அப்படின்ற ஒரு விஷயம் முகல் பீரியடில் ரொம்ப ஃபேமஸாக மாறிச்சு. அதே மாதிரி உலக அளவில் அதிகமாக ஐஸ்கிரீமை கன்சியூம் பண்ணுற நாடுகளில் முதல் இடத்துல அமெரிக்காவும், 2வது இடத்துல ஆஸ்திரேலியாவும், 3வது இடத்துல நார்வேவும் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐஸ்கிரீம் சிட்டினே சொல்லலாம். மைசூரில் தான் அதிகமான ஐஸ்கிரீம் பார்லரும் இருக்குது. அதிகமான ஃப்ளேவர்ஸும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்படி வந்தது அப்படின்னா, அமுல் கம்பெனிக்காரங்க தான் ஃபஸ்ட்டு இதை லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் 1946. அதுக்கப்புறம் குவாலிட்டி வால்ஸ் அப்படின்ற கம்பெனி உள்ளே வருது. இப்படி தான் ஐஸ்கிரீம் வளர்ந்துச்சு. உங்களுக்கு ஃபேவரட்டான ஃப்ளேவர் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.